இப்போ ஸ்லீவ் கட்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். துணியை நாலாம் அடித்து போட்டுக்கலாம். அக்குள் பகுதியில் துணி கொஞ்சம் பத்தாதனால இந்த துணியை வந்து வேற மாதிரி குறுக்க வந்து நம்ம மடிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மடிக்கும் பொழுது டிசைன் நேராக இருக்கான்னு ஒரு முறை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, குறுக்க நம்ம வந்து இந்த மாதிரி நாலாம் வந்து மடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அளவு பிளவுஸை எடுத்துட்டு கையோட உயரத்துக்கு இந்த துணி கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு வந்து அளவு கரெக்டா இருக்கு. இப்ப கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த பகுதியை நான் கட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கட் பண்ணக்கூடிய துணி பாத்தீங்கன்னா டிசைனர் கிளாத். ஓகேங்களா? கொஞ்சம் டிசைன் வந்திருக்கு. டிசைன் இல்லை அப்படின்னா இந்த துணியை நம்ம வந்து கட் பண்ண தேவையில்லை. டிசைன் இருக்கிறனால தான் நான் வந்து கட் பண்றேன். எதுக்காக கட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, டிசைன் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் 2 பீஸையுமே தனித்தனியா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப உள்ள வந்து ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிசைன் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி சேமா தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு வந்து கட் பண்ண தேவையில்லை. இருந்தாலுமே நான் வந்து கட் பண்ணிட்டு துணி வந்து நான் கூடுதலா லென்த்தா தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்ப கைப்பகுதியில பட்டி மடிச்சு தச்சு ஹெம்மிங் பண்றதுக்கு தனியா நம்ம வந்து 2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். எப்போதுமே இடுப்பு பகுதிக்கா இருக்கட்டும் கைப்பகுதிக்கா இருக்கட்டும் பட்டி மடிச்சு தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 2 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்ப ஸ்லீவோட உயரத்தை கோட்டு மேல கரெக்டா வச்சுட்டு அந்த தையலுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சுக்கு மேல ஏத்தி நம்ம வந்து குறிச்சுக்கலாம். அக்குள் பகுதி கிட்ட பாத்தீங்கன்னா அந்த தையலுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணிட்டு மேல ஏத்தி ஒரு 3/4 இன்ச்சு ஹைட்ல மேல ஏத்தி இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். சைடுல பாத்தீங்கன்னா 3 தையல் போடுறதுனால எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 1/2 இன்ச் அல்லது 2 இன்ச் விட்டுக்கலாம். ஓகேங்களா? அளவு பிளவுஸை வச்சு கட் பண்றதுக்கு 3 தையல் போடணும் அப்படின்னா 1/2 அல்லது 2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து அப்படியே ஒரு லைன் கொடுத்துடலாம். இப்ப இந்த பகுதியை அழகா நீட்டா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா கையோட ரவுண்டுக்கு அளவு வந்து நம்ம குறிக்க தேவையில்லை. நேராவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். தைக்கும் பொழுது மட்டும்தான் கை ரவுண்டுக்கான அளவு நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இப்ப ஸ்லீவ் பகுதிக்குமே உள்வளைவு குறைஞ்சு கட் பண்ணணும். இதுவுமே இப்போதைக்கு நம்ம வந்து கட் பண்ண தேவையில்லை. ஸ்டிச்சிங்ல தான் உள்வளைவு எப்படி வெட்டணுங்கிறத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.